என்னங்க நான் இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறேன்னா தூதுவளை துவையல் பண்ண போறேங்க. இந்த தூதுவளை இலை வந்து அவ்வளவு நல்லது. எங்க வீட்டுல இருக்குதுங்க அந்த செடியை. அந்த இலையை மட்டும் கட் பண்ணணுங்க. பாருங்க இலை வந்து முள்ளு முள்ளா இருக்குது. அதனால என்ன பண்றேன்னா கத்திரிக்கோல் வச்சு எல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. பாருங்க இந்த இலையை மட்டும்தான் போடணும். இலை பாருங்க இது நல்லா தளைஞ்சு இருக்குது. இப்படி இலையை மட்டும் இப்படி கட் பண்ணிக்கலாங்க. தூதுவளை இலையெல்லாம் பாருங்க கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேங்க. இது மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க இந்த தூதுவளை இலை. இது வந்துங்க சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இலை வச்சு சாப்பிட்டானா ரசம் ஆகட்டும், துவையல் அரைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது, நல்லாயிடுங்க. இன்னொன்னு என்ன, இந்த ஆஸ்மா ட்ரபிள் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த தூதுவளை இலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. தூதுவளை இலையில வந்துங்க ரசம் வைப்பாங்க, சூப்பு வைப்பாங்க, துவையல் அரைப்பாங்க. நான் வந்து இன்னைக்கு என்ன பண்றேன்னா துவையல் அரைச்சு காமிக்கிறேங்க. நான் முன்னாடி வீடியோலயே ரசம் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இந்த தூதுவளை துவையலுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். கருப்பு உளுந்துங்க தோலோட இருக்கு, இது சத்து கூட, அது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். மல்லித்தலை கொஞ்சங்க, கருவேப்பில் 2 இனுக்கு வச்சிருக்கிறேங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, 7 பல் பூண்டுங்க. காரத்துக்கு வந்துங்க 3 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து வச்சிருக்கிறேங்க. தேவைக்கு உப்புங்க. இதையெல்லாம் வதக்கறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் நான் எடுத்து வச்சிருக்கிறேங்க. ஒவ்வொருத்தருங்க நல்லெண்ணெய் சேர்த்து வதக்குவாங்க. நான் வந்துங்க தேங்காய் எண்ணெய் எதுக்கு சேர்த்துறேன் அப்படின்னா, இந்த தேங்காய் எண்ணெயில வதக்கும் போது ஃபர்ஸ்ட் என்னன்னா நல்ல மனம், டேஸ்ட். ரெண்டாவது இந்த சளி எல்லாம் அறுத்துட்டு வெளியே வந்துருங்க. அந்த சளிய வெளியே கொண்டு வர்ற பவர் வந்து இந்த தேங்காய் எண்ணெய்க்கு இருக்குது, இந்த இலையோட சேர்த்து வதக்கும் போது. அதனால நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துறேன். இப்ப எல்லா பொருட்களையும் வதக்கி எடுத்துக்கலாங்க. வானொலி அடுப்புல வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு முதல்ல வதக்கி எடுத்துக்கலாங்க. கருவேப்பில் வரமிளகாய் நல்லா செவக்க வதக்கியாச்சுங்க. அது எடுத்துடலாம். அதே எண்ணெயில உளுந்த பருப்பு போட்டுடலாங்க. உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம், குருமிளகு இதையெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கோணுங்க. வதக்கியாச்சு. இந்த இலையிலங்க முன்னாடியும் பின்னாடியும் முள்ளு இருக்குதுங்க. நம்ம எண்ணெய் வடக்கல்ல போட்டு வதக்கும் போது எல்லாம் வதங்கிருங்க. இப்ப அந்த எண்ணெய் வடக்கல்லையே போட்டு எல்லாம் வதக்கிடலாங்க. மல்லித்தூள் இதோடய போட்டு வதக்கிடலாங்க. தூதுவளை இலைய வதக்கும் போதே நான் மல்லித்தலையும் சேர்த்து வதக்கிட்டேங்க. தூதுவளை இலை பாருங்க ஒரு பிடி போட்டேங்க. வதங்கின பிறகு பாருங்க எல்லாம் கம்மியாயிருச்சு. இவ்வளவுதாங்க, எல்லாம் வதக்கியாச்சு. நம்ம என்ன பண்றோம்னாங்க இதோட போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, புளி, பூண்டு பச்சையா அது வதக்க வேண்டியது இல்லைங்க, சேர்த்து அரைச்சிடலாங்க. நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இந்த துவையல் எல்லாங்க ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டி எடுத்தாதாங்க டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருக்கு. இந்த தண்ணி எல்லாம் ஒண்ணு எடுக்காதீங்க, நைஸா ஆட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸா ஆட்டி எடுக்கணுங்க. இந்த துவையலுங்க சாதத்துக்கும் நல்லா இருக்கும், டிஃபனுக்கும் நல்லா இருக்குங்க. நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல, வெளியவே வச்சிடலாங்க. 2 நாள் இருந்தாலும் கிடையாது. எல்லாருமே சாப்பிடலாங்க. சுகர் இருக்கிறவங்க, இல்லாதவங்க எல்லாருமே சாப்பிடலாம். இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு இப்ப மருத்துவ குணம் நிறைஞ்ச உணவுகளை நம்ம சாப்பிடணுங்க. உடம்புக்கு நல்லது. நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க.